இன்றைய குத்பா பெருரையில் இஸ்லாத்தின் பார்வையில் ரபீல் அவ்வல் மாதம் என்ற தலைப்பினூடாக சில செய்திகளை ஞாபகப்படுத்தி சில விடயங்கள் இருந்து தவிர்ந்து கொள்வதற்கான நிகழ்வாக இதை நாம் மாற்றிக்கொள்வோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா தன் திருமறையில் சொல்லும்போது, இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த், பிரபஞ்சத்தை படைத்த காலம் தொட்டு இன்று வரைக்கும் அல்லாஹுடைய ஏட்டில் வருடங்களுக்கு 12 மாதங்கள், வருடத்துக்கு 12 மாதங்கள் தான். அது 4 மாதங்கள் யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டது என்ற செய்தியை சூரா தௌபாவினுடைய 36ஆம் வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே காலத்தை படைத்த ரப்புல் ஆலமீன், நாட்களை தீர்மானித்த ரப்புல் ஆலமீன், மாதங்களை தீர்மானித்த ரப்புல் ஆலமீன், அதில் எதில் எப்படி நடக்க வேண்டும் என்ற சட்டத்திட்டங்களை எல்லாம் வகுத்து சொன்ன ரப்புல் ஆலமீன் 12 மாதங்களில் ரபீல் அவ்வல் மாதம் என்ற இந்த பகுதியை குர்ஆனில் எந்த இடத்திலாவது அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்தியிருக்கிறானா என்று தேடி பார்த்தால் எந்த இடமும் கிடைக்கவில்லை. அந்த விடயத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தி நன்மைக்குரிய காலங்களாக வகுத்து சொன்ன காலப்பகுதியில் ரபீல் அவ்வல் மாதம் வந்து சேருதா என்று ஹதீஸ்களை தேடி பார்த்தால் அப்படியும் கிடைக்கவில்லை. அப்ப இஸ்லாத்தின் பார்வையில் ரபீல் அவ்வல் எதுக்கு தலைப்பு? அல்லாஹ்வும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லவில்லை என்றால் இந்த தலைப்புக்கான நோக்கம் என்ன? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கண்ணியப்படுத்தாததை நாங்கள் கண்ணியப்படுத்த நாங்கள் யார்? ஒன்றின் சிறப்பு இருக்கிறது, ஒன்றின் மகிமையை பற்றி சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. அப்ப தலைப்பே தப்பா இருக்குது என்று நீங்க யோசிக்கலாம். தலைப்பு கரெக்டு தான், ஆனா அந்த மாசத்தை தப்பா பயன்படுத்தணும் பாருங்க, அதை விளங்கப்படுத்தணும் என்பதுதான் நமது நோக்கமே. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, ரபீல் அவ்வல் மாதம் என்ற இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3 விசேஷமான நிகழ்வு நடந்திருக்கிறது. நிகழ்வோடு சம்பந்தப்பட்டதுதான் இந்த மாதத்துக்கான அடிப்படையை தவிர இபாதா சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முதன்மைப்படுத்தப்பட்டதாகவோ அல்லது சிறப்பு சொல்லப்பட்டதாகவோ நம்ம காண முடியல. இந்த 3 நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது ரபீல் அவ்வல் மாதம். அதே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து சேர்ந்தது ரபீல் அவ்வல் மாதம். ஹிஜ்ரத் வந்து முடிஞ்சது ரபீல் அவ்வல் மாதம். அதே அல்லாஹ்வுடைய தூதர் தஅவா பணியை முடித்து இந்த உலகத்தை விட்டு பிரியா விடை கொடுத்தது இந்த ரபீல் அவ்வல் மாதம். இந்த 3 நிகழ்வு தான் விசேஷப்படுத்தப்பட்ட அடிப்படை நமக்கு காண்பிக்கப்படுகிறது. இதுல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீல் அவ்வல் மாதம் பிறந்தார்கள் என்பதுல ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் உடன்படுகிறோம். அது படித்த முஸ்லீமாக இருந்தாலும் சரி, படிக்காத முஸ்லீமாக இருந்தாலும் சரி, குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவராக இருந்தாலும் சரி, பித்ஆக்களை அரங்கேற்றக்கூடியவராக இருந்தாலும் சரிதான். எல்லோரும் என்ன சொல்லுவோம்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீல் அவ்வல் மாதம் பிறந்தார்கள் என்பதில் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீல் அவ்வல் மாதம் எப்ப பிறந்தாங்க என்ற கருத்துல பிறை ஒட்டு தொடக்கம் 20 அல்லது 22 வருவரைக்கான காலங்களில் வேறுபாடுகள் இருக்கின்றன. அதுல இமாம் இப்னு கதீர் ரஹ்மஹுல்லாஹ் சொல்லும் போது பிறை 12 பிறந்தார்கள் என்ற ஒரு செய்தியை அவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படையை நாம பார்க்கிறோம். அதே சமயம் இந்த ரபீல் அவ்வல் பிறை 12 இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிறந்தது 12ஆக இருக்கட்டும். அதே சமயம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனா ஹிஜ்ரத் போகும்போது சஃபர் மாதம் பிறை 25 மக்காவை விட்டு வெளியேறுகிறார்கள். சஃபர் மாதம் பிறை 25 மக்கா விட்டு வெளியேறுகிறார்கள். மக்கா விட்டு வெளியேறி அதனுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சவுர் குகையில் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் அங்கே தங்குகிறார்கள். மீண்டும் அங்கிருந்து மதீனாவை நோக்கி பயணிக்கிறார்கள்.
அங்கே மஸ்ஜிது குபா, ரசூலா கையால கட்டின பள்ளி, முதலாவது ரசூலா கட்டின பள்ளி மஸ்ஜிது குபா. அங்க வைத்து சில நாட்கள் தங்குறாங்க. அங்க இருந்து திருப்பி மதினாவுக்கு பயணமாகிறார்கள். மதினாவுக்கு ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை போய் சேருகிறார்கள். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தது திங்கட்கிழமை. அதே ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு தஞ்சம் புகுவது, ஹிஜ்ரத் போயிட்டு மதீனாவுக்கு நுழைவது திங்கட்கிழமை. அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று இந்த உலகத்தை விட்டு போனதும் திங்கட்கிழமை தான். இப்ப திங்கட்கிழமை என்ற ஒரு செய்தி ஹதீஸ்களில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இப்ப அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை பிறந்தாங்க என்பது வரலாற்று ரீதியாக கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது. ஆனா அது பிறை 8 பிறை 9 பிறை 12 அல்லது 17 அல்லது 20 சொச்சமா என்பது கருத்து முரண்பாடு. அதுல சில கருத்துக்கள் பிறை 12 என்றும் இருக்கிறது. சரி, எதுவா வாசியா இருந்து இருக்கிற மாதிரி 12 எடுத்துக்குவோம். அடுத்தது மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் வந்து இறங்கினது பிறை 12 திங்கட்கிழமை, அதையும் கன்ஃபார்மா எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை அழ விட்டு போனார்களே, எங்களை கண்ணீர் வடிக்க விட்டுட்டு போனார்களே, அதுவும் திங்களன்று பிறை 12 தான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பில் திங்கள் என்பது கன்ஃபார்ம் ஆனாலும் அந்த டேட் என்பது கன்ஃபார்ம் இல்லாமல் இருக்கிறது. ஏதோ ரபியுல் அவ்வல் மாதம் பிறந்தார் என்பது கன்ஃபார்ம் ஆனது. மதீனாவுக்கு வந்தது ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை கன்ஃபார்ம் ஆனது. இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சதும் கன்ஃபார்ம் ஆனது பிறை 12 என்பது. இதுல அது எந்த ஒரு விசேஷமான நிகழ்வும் ரசூல செய்யல. ஆனா இந்த சமூகம் இன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் உயிரை விடவும் நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மைதான், உயிரை விடவும் நேசிக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்திலே நான் நேசிப்பது உங்களைத்தான் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? நீங்கள் இன்னும் மூமின் கிடையாது என்று சொன்னார்கள். மாறி சொல்கிறார்கள், என் உயிரை விட நான் உங்களை நேசிக்கிறேன். அல் ஆன யா உமர், உமரே இப்போதுதான் நீங்கள் மூமினாகி விட்டீர்கள் என்று உயிரை விடவும், உடமையை விடவும், மனைவியை விடவும், சொத்துக்களை விடவும், தாய் தந்தையரை விடவும் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும், சகலதை விடவும் நேசிக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதரை உயிரை விட நாங்கள் நேசிக்கிறோம். எந்த அளவு என்றால் லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருத்தர் மூமினாக மாட்டார், ஹத்தா அகூன இலைஹி, அவரிடத்தில் நான் இருக்க வேண்டும், மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன், ஒட்டுமொத்த உலகத்தாரை விடவும், தாய் தந்தையர்கள், பிள்ளை குட்டி மனைவி சொத்து செல்வம் எல்லாத்தை விடவும் அவரிடத்தில் நான் முதன்மை பெறாத வரைக்கும் அவர் மூமின் இல்லை என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். எனவே நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம். அதுல அணுவளவு கூட எங்களுக்கு சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய நாம் நேசத்தை வெளிப்படுத்துவதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு தேடி பார்த்தோம்னா, நபி அவர்களை நேசிப்பதற்கான பிரதான அறிகுறி இத்திபா ரசூல், நபி அவர்களை பின்பற்றுதல் மட்டும்தான். நபி அவர்களுக்கு போஸ்டர் ஒட்டுவதோ, நபி அவர்களுக்கான வேற வேற ஃபங்க்ஷனை உருவாக்குவதோ நபியை பின்பற்றுவதற்கு அடையாளம் கிடையாது. நபியை பின்பற்றுவதற்கான அடையாளம் என்ன? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழ வேண்டும் என்றால் தொழுகை மெதட்டும் அவ்வாறு இருக்க வேண்டும், தொழுகை நேரமும் அவ்வாறு இருக்க வேண்டும், தொழுகைகள் ஓதப்பட வேண்டிய அவுராதுகள் அவ்வாறு இருக்க வேண்டும். அதுதான் ரசூலை பின்பற்றுவதில் அழகிய முறை. அல்லாஹ்வுடைய நேசத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்துவதும் நபியை பின்பற்றுவதை வைத்துத்தான். திருமறை குர்ஆன் சூரா ஆல இம்ரான் 31ஆம் வசனம் அல்லாஹ் கேட்கிறான், குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியே நீங்கள் கேளுங்கள், இன் குந்தும் நீங்கள் இருந்தால், துஹிப்பூனல்லாஹ் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய சமூகமாக நீங்கள் இருந்தால், ஃபத்தபியூனி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய என்னையே நீங்கள் பின்பற்ற வேண்டும், யுஹிப்புக்குமுல்லாஹ் என்னை நீங்கள் கரெக்டாக பின்பற்றினால் தான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அப்ப அல்லாஹ் எங்களை நேசிப்பதற்கான பிரதான அடையாளப்படுத்தப்பட்டது அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதுதான்.
அப்படிப்பட்ட முறையில் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் புகழ்வது தப்பா? அவர்களை நாங்கள் புகழ் மால்வை பாடுவது தப்பானா? எதுவும் தப்பு கிடையாது. ரசூலை புகழலாம். குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் அல்லாஹ்வுடைய தூதரை என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், என்னை புகழுங்கள் என்று சொன்னார்கள். என்னை புகழுங்கள், வெள்ளிக்கிழமையில் என்னை புகழுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதை அல்லாஹ் ஸலாஹித்து சொல்கின்ற போது சூரா அஹ்ஸாபில் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் வானவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மீது சலாமும் ஸலவாத்தும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் எங்கள் மீது வாஜிபாக்கி வைத்திருக்கிறார். அதனால தான் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்து ஓதும் போது இந்த ஸலாத்து இப்ராஹிமியாவை ஓதுகிறோம். ஒவ்வொரு ஜனாசா தொழுகையின் இரண்டாவது தக்பீரின் போது அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்வின் போதும் அல்லாஹ்வுடைய மீது தூதர் மீது ஸலவாத்து சொல்கிறோம். இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். ஏன்னா நேசத்தை வெளிப்படுத்துவதற்கான அடிப்படைங்க. அப்ப ரசூலை புகழ வேண்டும் என்பதில் மார்க்கத்தில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த புகழ்ச்சி எல்லை மீறக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. எப்படி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நம்ம பல நாடுகளுக்கு வைத்திருக்கிறோம், அந்த அரசர்கள் மீது அவர்கள் காட்டுற மரியாதை என்ன, பண்ற சிரம்பணிவு என்ன, உயிரை விட மேலானவர் அல்லாஹ்வுடைய தூதர், நரகத்தை விட்டு பாதுகாத்த மாமனிதர், உங்க விஷயத்தில் நம்ம அப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடாதா என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் சிரம்பணிய கூடாது, சுஜூது செய்யக்கூடாது. அப்படி ஒரு வேளை மனிதர்களுக்குள் மனிதர்கள் சுஜூது செய்யலாம் என்று இருக்குமாக இருந்தால் மனைவிமார்களுக்கு நான் கட்டளையிட்டிருப்பேன், கணவனுடைய காலில் விழுந்து சுஜூது செய்யுமாறு என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு மனிதர்களுக்கு மனிதர்கள் சுஜூது செய்வது ஷிர்க் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் தடுத்து விடுகிறார்கள். அப்போது கேட்டார்கள், உங்களை நாங்கள் புகழ்ந்து பாடவா? சுஜூது தான் செய்ய மறுத்துட்டீங்க, புகழ்ந்து பாடவா என்று கேட்டார்கள். புகழ்ந்து பாடவா என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்க புகழலாம், ஆனால் லா தத்ரூனி கமா அத்ரத் ஈசா இப்னு மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அந்த சமூகம் எல்லை கடந்து புகழ்ந்தார்களே, அல்லாஹ்வுடைய மகன், அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயர்த்தினார்களே, அப்படி என்னை நீங்கள் புகழாமல் கூலு அப்துல்லாஹி வ ரசூல், அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீங்கள் புகழ்ந்தால் போதும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு படி வைத்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு முறை ரசூலுல்லாஹ் பெருநாள் தொழுது வச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப அங்க இரண்டு அடிமை பெண்கள் பிள்ளைங்க வந்துகிட்டு கசீதா படிக்கிறாங்க. அந்த பாடல் படிக்கின்ற பொழுது இன்னொரு செய்தி, ஒரு வேற நிகழ்வுல ஒரு பாடல் படிக்கிறாங்க. அந்த பாடல் என்ன சொல்றாங்க, நாளை நடக்க இருப்பதை அறியும் தூதர் எங்களுக்கு மத்தியில் வருகிறார் என்று சொல்றாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்க்கு மறைவான ஞானம் இருக்குது அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லை மீறி புகழ்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவான ஞானம் இருக்குது அப்படின்னு அந்த பெண் பாடுறாங்க செய்தியை தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அப்ப நம்ம இதுல தெளிவாக எதை புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் என்ன செய்யலாம், புகழலாம், ஆனா எல்லை மீறக்கூடாது. அந்த புகழ்ச்சி ஈமானை பாதித்து விடக்கூடாது. அந்த புகழ்ச்சி யூதர்களுக்கு சமமாக போய்விடக் கூடாது. அந்த புகழ்ச்சி கிறிஸ்தவர்களை மிஞ்சும் அளவுக்கு வந்து விடக்கூடாது. இன்றைக்கு நம்ம சமூகத்தில் சலாத்து நாரியா என்ற துவாவில் என்ன சொல்றாங்க, மலையை தருபவரே, நோயை குணப்படுத்துபவரே என்றெல்லாம் பாடுகிறார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தா போனது நோயில தானே. அப்ப நோயை குணப்படுத்துவது அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் நோய் அவர்களை நெருங்கி இருக்குமா? நெருங்கி இருக்காதில்ல. அப்ப அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் யார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த ரபியுல் அவ்வல் மாதம் என்ன செய்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் புகழ்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் மீலாது நபி விழா கொண்டாடுகிறோம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. சரி, ஒரு வாதத்துக்கு மீலாது நபி விழா என்ன தப்பாச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தது தானே, அவங்களுடைய சந்தோஷம் எங்களுக்கு சந்தோஷம் தானே என்று பார்த்தால், எந்த ஒன்றையும் அல்லாஹ் தஆலா சுயமாக நமக்கு செய்யுமாறு சொல்லல. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
கசுவா ஒட்டகத்தில் உட்கார்ந்து விடும் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், ஹல் உபல்லிகுக்கும், உங்களுக்கு நான் இஸ்லாத்தை முழுமையாக சொல்லி தந்து விட்டேனா என்று கேட்டார்கள். அப்ப சஹாபாக்கள் எப்பொழுதுமே அல்லாஹ் வ ரசூலுஹு ஆலம்னு சொல்றவங்க இந்த இடத்துல எதை பயன்படுத்துறாங்க? காலு பலா, ஆமா அல்லாஹ்வின் தூதரேன்னு சொன்னாங்க. அப்ப யாராச்சும் ஒருத்தர் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நம்ம இதை செய்யாம விட்டோமே, அதாவது இந்த முஹர்ரம் மாதம் பிறை 10 இருக்குல்ல, பிறை 10ல நம்ம எல்லாம் ஆசுரா நோம்பு பிடிக்கிறோம். அப்ப ஆசுரா நோம்பு பிடிக்கக்கூடிய நம்ம வளமே அது மட்டும் தான் பிடிச்சு வந்தாங்க சஹாபாக்களும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தாகிற அந்த வருடம் முஹர்ரம் மாதம் பிடிச்சு நோம்புல இருக்கும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே இப்ப நம்ம யூதருக்கு மாத்த செய்ய முடியல, இதுல மட்டும் மாத்த செய்யாம அப்படியே கண்டினியூவா போயிட்டு இருக்குது, அது என்னன்னு கேட்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் அசூமன்ன தாசியா, 9வது சேர்த்து நான் நோன்பு பிடிப்பேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நோன்புல அவர்களுக்கு மாற்றம் செய்யற வழியை காட்டி கொடுக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் எந்த ஒன்றிலும் அவர்களுக்கு நாங்கள் துணையாக நிற்க கூடாது என்ற அடிப்படையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்த அல்லாஹ்வுடைய தூதரை விடவும் சஹாபாக்கள் அதுல முன்புறமாக இருந்தார்கள் என்பதற்கு இது மிக பெருமானார் ஸல்லல்லாஹு தன்னுடைய அந்த வாழ்நாளுடைய நிகழ்வை முடிச்சுட்டு கேட்கிறாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் பொழுது எந்த ஒரு சஹாபியாச்சும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நமக்கு 2 கொண்டாட்டம் தான் இருக்குது, உங்க பிறந்த நாள் கொண்டாட்டம் நம்ம கொண்டாடக்கூடாதா என்று கேட்கவில்லை. இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலுல்லாஹ்வோட சஹாபாக்கள் சில கேள்வி கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நீங்க திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு பிடிக்கிறீங்கள, இந்த திங்கக்கிழமை நோன்பு பிடிப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, ذَلِكَ يَوْمٌ, அந்த நாள் இருக்குது, அந்த நாள்ல தான் நான் பிறந்தேன், அந்த நாள் இருக்குது, அந்த நாள்ல தான் நான் நபியா மாறினேன், அந்த நாள் இருக்குது, அந்த நாள்ல தான் எனக்கு முதல் வஹி இறக்கப்பட்டுச்சு. அப்ப நான் பிறந்தது, நான் நபியாக எனக்கு என்ன ப்ரொமோட் கிடைச்சது, எனக்கு வஹி முதல் அல்லாஹ்வுடைய திருச்செய்தி வந்து சேர்ந்தது அந்த திங்கள், நான் நோன்பு பிடிக்கிறேன் அப்படின்னு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று தன் பிறந்த நாள், 2வது தன் நபியாக பட்டம் பெற்ற நாள், 3வது எனக்கு வஹி செய்து வந்த நாள். இந்த 3க்காகவும் தான் நான் பிடிக்கிறேன்னாங்க. நான் பிறந்ததுக்காக பிடிக்கிறேன்னு கூட சொல்லலை, இந்த 3ஐயும் சேர்த்து தான் சொல்றான். இது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம், 1162வது செய்தி. 3ஐயும் சேர்த்து தான் சொல்றாங்க. நான் பிறந்த திங்கக்கிழமை தாப்பா, நான் நபியாக மாற்றப்பட்டது திங்கக்கிழமை, நான் எனக்கு வஹி இறக்கப்பட்டது திங்கக்கிழமை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உண்மையிலேயே பிறந்ததை மட்டும் சொல்லி இருந்தா ஒரு யோசனை வரலாம், ஆமா பிறந்த ரசூலா கண்ணியப்படுத்தி தானே இருக்கிறாங்க. ரசூல் அப்படி சொல்லல, தகவலை சொல்றாங்க. தகவலை சொல்லிட்டு நான் இதுக்காக நோன்பு பிடிக்கிறேன், ஏன்னா பிறந்தது என்பது நான் அது எனக்கு அல்லாஹ் தந்த இது விஷயம், ஆனா நபியாக வந்தது என் மீது வந்த பொறுப்பு விஷயம் கரெக்டா இருக்கணும்ல, அதுன்ற ஒரு விஷயம். வஹி என்பது அமானிதம், அந்த அமானிதத்துக்கு நான் நன்றி செலுத்தணும்ல என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கள் நோன்பு பிடிச்சாங்க. அதே ரசூலுல்லாஹ் வியாழன் நோன்பு பிடிச்சாங்க. அப்ப திரும்பி கேட்கிறாங்க, இப்ப திங்கள் வியாழன் ஏன் பிடிக்கிறீங்க? அதாவது திங்கக்கிழமை வியாழக்கிழமை என்ன நாள் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் வாரத்தில் 2 நாள் திங்களும் வியாழனும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் பக்கம் உயர்த்தப்படுகிறது. அந்த நேரத்தில் என்னுடைய ஏட்டை அல்லாஹ் பார்க்கும் போது நான் நோம்பாளியாக இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஏடு பார்ப்பதற்கான காரணம் அதுல நான் நோம்பாளியாக இருக்க விரும்புகிறேன் என்று நான் சொன்னார்களே தவிர தான் பிறந்த நாளுக்காக நான் நோம்பு பிடிச்சேன்னு சொல்லல. அங்க 3 காரணம், இங்க அல்லாஹ் பார்க்கிறான் என்ற ஒரு காரணம், இதுதான். இதை தவிர வேற எங்கேயாச்சும் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளை கண்ணியப்படுத்தி தான் பிறந்த நாள் ரபீல் அவ்வல் பிறை 12, பிறை 8, பிறை 9, பிறை 14, பிறை 20, பிறை 22 ஏதாச்சும் ஒரு நாள்ல தன் ஆயுள் காலத்தில், சிறு வயசை விடுங்க, வியாபார வயசை விடுங்க, நபித்துவம் கிடைச்சதுல கஷ்டப்பட்ட 53 வருஷத்தை விடுங்க, மதீனாவில் வந்து ராஜராக இருந்தாரா இல்லையா, ஜனாதிபதியா இருந்தாங்களா இல்லையா, முழு அதிகாரம் கொண்டவங்களா இருந்தாங்களா இல்லையா, ஒரு நாள் ஒரு தடவை ஒரே ஒரு நிகழ்வு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
இன்றைக்கு நான் பிறந்ததுப்பா, அந்த பிறந்ததுக்காக வேண்டி நான் ஹாப்பினஸ் ஆயிருக்கேன்னு சொன்னாங்களா? ஒரு ஹதீஸை காட்ட முடியாது. சரி, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்துல எந்த சஹாபையாவது வந்து அல்லாஹ்வின் தூதரே நீங்க பிறந்த நாள் இன்றைக்கு ஞாபகம் இருக்குதா, ஏதாவது செலிப்ரேட் பண்ணுமான்னு கேட்டாங்களா? ஏதாவது ஈச்சம்பளத்தை வாங்கி போட்டுக்கிட்டாங்களா? ஏதாவது கிஃப்ட் ஒரு சஹாபி வந்து கொடுத்தாங்களா? ஒன்றும் கிடையாதுங்க. சரி, இந்த மீலாது நபி விழான்னா அல்லாஹ்வுடைய தூதர் மீலாது நபி விழா கொண்டாடவில்லை. சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் கொண்டாடவில்லை. நேர்வழி பெற்றவர்கள் தான் ரசூலுல்லாஹ்வால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டார்களே, அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி இப்னு அபி தாலிப் போன்ற எந்த ஒரு சஹாபியும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை ஒரு தடவையும் கொண்டாடியது கிடையாது. அதுக்கு பின்னாடி நீங்க பார்க்கலாம், தாபியங்கள் காலம் யாரும் கொண்டாடியது கிடையாது, தப தாபியங்கள் காலம் யாரும் கொண்டாடியது கிடையாது. அப்ப எனவே இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்தால், இது நன்மை தரக்கூடிய நிகழ்வாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் மறந்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எந்த ஒரு நபியாச்சும் தன் சமூகத்துக்கு நன்மை தரக்கூடிய எந்த ஒன்றையும் சொல்லாமல் விட்டதும் கிடையாது, பாவம் தரக்கூடிய ஒன்றை தடுக்காமல் விட்டதும் கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிறந்த நாளுக்கான மீலாது என்ற ஒன்றில் ஒரு விழா கொண்டாடிய ஹதீஸே இல்லை என்றால் அல்லாஹ் சொல்கிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. சூரா அஹ்ஸாபினுடைய 21வது வசனம், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முன்மாதிரி வாழ்ந்தார்களோ அந்த முன்மாதிரி தான் மார்க்கம். ரசூலுல்லாஹ் மீலாது விழா கொண்டாடலைன்னா கொண்டாடக்கூடாது. ஏன் கொண்டாடக்கூடாது? எங்களுக்கு உரிமை இல்லையான்னு கேட்கலாம். உரிமை இருக்குது, ஆனால் அத்துமீறுவதற்கு உரிமை கிடையாது, எல்லை மீறுவதற்கு உரிமை கிடையாது, எல்லை மீறி நடப்பதற்கு உரிமை கிடையாது. அதனாலதான் எல்லை மீறாத என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். லா தத்ரூனி கமா அத்ரத் ஈஸா இப்னு மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் மகன் ஈசாவை அந்த சமூகம் எல்லை மீறி புகழ்ந்ததை போன்று என்னை புகழாதீர்கள். இன்னொரு படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் படுக்கும் போது அல்லாஹ்வுடன் பிரார்த்தனை செய்ததில், அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனன் யுஅபத், யா அல்லாஹ் கொண்டாடும் இடமாக பூஜிக்கும் இடமாக என் கபரறையை ஆக்கி விடாதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அப்ப மௌத்தாயினத்திலேயே நீங்கள் தேவையில்லாம கண்ணீர் வடிக்க கூடாது, அதை கோலாகலமா எடுக்கக்கூடாது என்றால் பிறந்ததை ரசூலுல்லாஹ் உயிரோடு இந்த காலத்தில் செய்யாத ஒன்றை எப்படி செய்வது? நாங்கள் மரணித்தால் ரசூலுல்லாஹ் எதுவும் செய்ய முடியாது. மரணத்துக்கு பின்னாடி வரக்கூடிய ஆபத்தை மௌத்தினுடைய வசியத்தாக சொல்லிவிட்டார்கள். அப்ப வசியத்தாக சொன்னதை செய்யக்கூடாது என்றால் செய்து காட்டாத ஒன்றை செய்யலாமா? அங்கீகரிக்காத ஒன்றை நல்லது என்று ஏற்றுக்கொள்ளலாமா? அன்பார்ந்தவர்களே, ஒரு விடயத்தை வந்து புரிஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 3 விஷயத்தை சொன்னார்கள். எப்படி என்றால், இது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தான் பதிவு செய்து அறிவிக்கிறாங்க. மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். ஒரு செய்தியை சொல்கிறார், அந்த செய்தி அடிப்படையில் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா அது நிராகரிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீலாது கொண்டாடினாங்கன்னா ஆதாரம் வேணும், அப்படி ஒன்றே கிடையாது. அந்த மாதிரி யாராவது தகவல் கொண்டாடலாம் என்று ஒரு தகவல் சொன்னால், அது அரசாங்க ரீதியாக சொன்னாலோ, வக்ஃப் போர்டு ரீதியாக சொன்னாலோ, உலமா சபை ரீதியாக சொன்னாலோ அந்த வார்த்தை பித்அத்தான வார்த்தை. அந்த வார்த்தை என்ன? மௌலிது நபி கூடும் என்றால் அந்த வார்த்தை பித்அத். அதே சமயம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத். யாராவது ஒரு செய்தியை சொல்கிறார், ஒரு இபாதத்தை காட்டிக் கொடுக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய அன்றைய நாளை ரபீல் அவ்வல் பிறை 12 நாங்கள் விசேஷமாக கொண்டாடினால், அன்றைய நாளில் குறிப்பாக குர்ஆனை ஓதினால், ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்தும் விதமாக நாங்கள் தான தர்மங்கள் செய்தால், ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளை நாங்கள் கண்ணியப்படுத்தி இந்த இபாதா செய்தால் இதுக்கு பன்மடங்கு நன்மை இருக்குது என்று யாரா சொன்னேன்னு வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அந்த செயலை நான் செய்து காட்டல. ரசூலுல்லாஹ் வாழ்நாள் ஒரு நாள் கூட தன்னுடைய பிறந்த நாளுக்காக வேண்டி எந்த ஒரு ஹாப்பினஸான எந்த இபாதாவையும்
ரசூலுல்லாஹ் செய்யவில்லை. அப்ப எனவே அந்த இபாதாவை செய்தால் ஃபஹுவ ரத், அது நிராகரிக்கப்படும். அதே சமயம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சனஅ அம்ரன் அலா கைரி அம்ரினா ஃபஹுவ ரத், நாங்கள் செய்து காட்டாத, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு போடலைங்க, மீரா ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த நாளுக்கு சாப்பாடு போடல. இன்றைக்கு இவங்க சாப்பாடை போட்டான்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு வலிவு கூடுதலா என்னன்னு சொன்னா, இந்த ரபீல் அவ்வல் மாதம் வந்துட்டா பிறை 1ல இருந்து பள்ளிவாசல்ல புகாரி ஓத ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்குறோமா இல்லையா? புகாரி ஓதுவாங்க, ஓதி முடிஞ்சு நாரிசா சாப்பாடு சுருளை சுற்றி கொடுப்பாங்க. சுருளை சுற்றி பேக்கில் சுற்றி எல்லாம் கொடுக்குற வழக்கம் இருக்கு நம்ம சமூகத்தில். இது எதுக்கு கொடுக்குறீங்க? இந்த ஓதுறது ஒன்று நபி வழி கிடையாது. எங்கேயாவது புகாரி ஓதுன நன்மன் ஹதீஸில் இருக்குதா? குர்ஆன் ஓதின நன்மன் ஹதீஸ் இருக்குது. புகாரி பின்பற்றினா தான் நன்மை இருக்குது. புகாரியை 10 தடவை ஓதுறதுக்கு நன்மை கிடையாதுங்க. புகாரியை பின்பற்றணும். எப்படி? ரசூல்லா இப்படித்தான் தொழுதாங்கன்னா அப்படி தொழுதணும். ரசூல்லா இப்படித்தான் சாப்பிட்டாங்கன்னா அப்படி சாப்பிடணும். ரசூல்லா இதை விட்டாங்கன்னா அதை விடணும். இதுதான் புகாரி நூடாக நமக்கு கிடைக்கிற பிரயோஜனம். புகாரியை வாசிக்கிறதுனால நன்மை கிடையாதுங்க. குர்ஆனை வாசிச்சா நன்மை இருக்குது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வீதம் கிடைக்குங்க. ஆனா புகாரியை முக்கி வாசிச்சாலும் ஒன்றும் கிடையாது. அதை பின்பற்றினால்தான் நன்மை உண்டு. இப்ப என்ன பண்ணுவோம்? புகாரிய ரபீல் அவ்வல் மாதம் மட்டும் பிறை 1 தொடக்கம் 12 வரங்காட்டிலும் வாசிக்கிறாங்க. ஏன் முஸ்லீம் என்ன கெட்டதாப்ப? அடுத்த மாதம் முஸ்லீமை வாசிங்க. அதுக்கு பிறகு வந்துக்கிட்டு அபூதாவுதை வாசிங்க. அதுக்கு பிறகு நசாயோ எல்லாம் ஹதீஸ்கிறது தானேங்க. அது புகாரியை மட்டும் வாசிக்கிறது. இந்த புகாரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, வருஷத்தில் 10 நாளாவது இந்த புகாரியை வாசித்துக் கொள்ள ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சொல்லலையேங்க. அப்ப இந்த மாதிரி நிகழ்வு பித்அத், அது பாவத்தில் வழிவகுக்கும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வஇய்யாக்கும், உங்களை நான் எச்சரிக்கை பண்ணுகிறேன். ரசூல் தெளிவா சொல்றாங்க, வஇய்யாக்கும் வல் முஹதஸாத்தில் உமூர், மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்தை கொண்டும் நான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுகிறேன். அனைத்து செயல்பாடும் கடைசியில் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு எச்சரிக்கை பண்றாங்க. அப்ப எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இப்போ ரபீல் அவ்வல் மாதத்தில் இந்த 3 நிகழ்வையும் தவிர வேற எந்த ஒரு நிகழ்வும் மார்க்கத்தில் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் பிறந்ததையோ அல்லது தான் வந்துக்கிட்டு மிஅராஜ் ஹிஜ்ரத் வந்ததையோ ரசூல்லா கொண்டாடக்கூடிய ஒரு அதாவது நிம்மதி அடைஞ்சேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல கூட அன்றைய நாளை ரசூல்லா பேசியது கிடையாது, கண்ணியப்படுத்தியது கிடையாது. அதை மீறியும் நாங்கள் அதை செய்தால், அந்த இடத்துக்கு நம்ம குடும்பங்களை அனுப்பி வைத்தால், நம்மளும் போய் நின்று கைகட்டி பார்த்துட்டு நின்றால் ஒரு பாவத்தை தடுக்காத பாவிகளாக நாங்களும் மாறிவிடுவோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதி, ஒரு பாவத்தை, மார்க்கத்தில் இல்லாத பித்அத்தை உங்களை ஒருத்தர் கண்டால் தன் கையால் தடுக்கட்டும், அதுக்கு முடியாவிட்டால் நாவினால் தடுக்கட்டும், அதுக்கு முடியாவிட்டால் அந்த இடத்தை விட்டே ஒதுங்கி விடட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையில் நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த மீலாது நபி விழா என்பது அல்லாஹ்வுடைய தூதரோ அதுக்கு பின்னாடி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள் யாருமே இதை செய்யவில்லை. இது தெளிவான ஒரு பித்அத், நபி அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பெரும் பாதகமான ஒரு செயல். இதுக்கு ரசூலுல்லாஹுவோ அல்லாஹுவே பொறுப்பு கிடையாது. நாங்கள் புதிதாக ஒரு மார்க்கத்தில் ஒன்றை உருவாக்கிய குற்றத்துக்கு ஆளாகி விடுவோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த ரபீல் அவ்வல் மாதம் எந்த விசேஷ இபாதாக்களோ விசேஷ நிகழ்வுகளை இஸ்லாம் காட்டித்தரவில்லை. குறிப்பாக மீலாது நபி விழா என்ற ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதரோ பொருந்து கொள்ளப்பட்ட சஹாபாக்களோ புகழப்பட்ட சமூகத்துக்குரிய தாபியின் தபா தாபியங்களை யாருமே செய்யவில்லை என்பதை ஆணித்தரமாக தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட பாதகமான செயலை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானார்.